ஸ்டாலின் வந்துட்டு ஒரு முற்போக்கான சிந்தனைகள் இருக்குது. இபிஎஸ் குறை சொல்றவங்க மனுஷனே கிடையாது. பிடிக்குதுன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. நோ கமெண்ட்ஸுங்க. ஐயோ ஒரு ஆகன்னு ஒரு அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நிறைய விஷயம் சொல்லலாம். எதுன்னு குறிப்பா சொல்றதுங்க, மீண்டும் அவர் மேலே வரணும் அப்படிங்கிற, இதே மாதிரி ஒரு ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணத்துல வந்து மக்களுடைய மனசை பொறுத்து தான். நோ கமெண்ட்ஸுங்க. ஐயோ என்ன பிடிச்சது என்னன்னா அவருடைய பாவம் இல்லாத தன்மையாகிறார், அவ்வளோதான். அதான் இந்த ஒரு பெருமை கிருமை பந்தாக்குன்னு இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு மனிதராக. அதாவது சில பேர் வந்து இப்போ முதலமைச்சர்னா ஒரு பந்தா காட்டுவாங்க, ஒரு பெருமையாக பேசுவாங்க. அவர்கிட்ட அந்த பெருமை பந்தாலாம் இல்லை, சாதாரண ஒரு மனிதர் மாதிரி ஒரு சாதாரணமாகிறாரு. பிடிச்சதுன்னு சொல்ல போனால் ரெண்டு, அவர் ஏபிஎஸ் ரொம்ப இயல்பான மனுஷன். ஏபிஎஸ் சொல்கிறேன். இவர் வந்து பெரிய இடத்துக்குள்ள வளர்ந்துட்டு வந்தவர். இவர் கொஞ்சம் நிறைய இருந்து பதவியிலிருந்து வந்துட்டு வந்தவர். அவர் சாதாரண எளிமையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பாக வந்தவர். எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 வருஷமா முதலமைச்சராக இருந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அவருடைய பதவியை அவர் கரெக்டாக பார்த்துன்னு தான் இருக்காரு. பிடிச்ச விஷயம் சொல்ல போனால் பொதுவாகவே ரெண்டு பேருமே கண்டிப்பாக சொல்ல முடியாது. Yes, he is doing some activity for the people, but எனக்கு in-depth எனக்கு தெரியாது, because I am a layman. I am also one of the person, but as ஒரு overlayer, he is doing it. Lot of things is putting in for the people actually. And to my knowledge, maybe if he continues with the same kind of tone and manner what he is doing right now, he may achieve his goal. That is what is my point. ஸ்டாலின் கிட்ட பிடிச்சது அப்படின்னா, ஸ்டாலின் சார் வந்து இஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட் தட் அவங்க ஃபாதரோட இதுல இருக்கிற மாதிரி இஸ் ட்ரைங் டு ப்ரூவ், பட் சம்வேர் சம்திங் இஸ் லேக்கிங். ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ் ஆக்சுவலி. மேபி அவரோட ஃபாதரோட நாலேஜ் அவருக்கு இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் ஷூர். இப்போ அவர் பண்றது வந்து டு மை நாலேஜ் ஐ திங்க் இட் நாட் ஒர்க். எடப்பாடி பழனிசாமி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் ஆரம்பத்தில் வந்து அம்மா இறந்தவொன்னே பதவி ஏற்றவுடனே எல்லாருமே சொன்னாங்க 3 நாளில் போய்ட்டு 4 நாளில் போய்டும். 4 மாதத்துக்கு ஸ்டாலின் சொன்னார். அதையெல்லாம் மீறி நம்பிக்கையில் தீர்மானம் சபாநாயகத்தில் கொண்டு வந்தார். அதையெல்லாம் மீறி 2 தடவை திருப்பி நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து அதில் ஜெயிச்சு கிட்டத்தட்ட நான் 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதனால் இப்போ ஆரம்பத்தில் அவர் மேலே மக்களுக்கு பெரிய அபிவிருத்தி கிடையாது. இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, அம்மாவோட ஆட்சியோட தருவாருன்னு சொல்லி நம்பிக்கை வந்துருச்சு. இன்னொன்று ஸ்டாலின் வந்துட்டு தனிநபர் விமர்சனம் வச்சு எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்காங்க. அவங்க பையன் உதயநிதி எல்லாம் இவர் வந்து ஆட்சியோட சாதனையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் மக்கள்கிட்ட வந்து இவர் மேலே ஒரு நம்பிக்கை ஓரளவு வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எடப்பாடிக்கு மேலே நம்பிக்கை வர நடக்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பிடிக்காதுன்னு சொன்னோம்னா அவர் வந்து அவர் பையனை வந்து திடீர்னு இளைஞர் மாற்றுறது. ஏன்னா இவர் வந்து 40 வருஷம் 50 வருஷமாக இருந்து கட்சியில் படிப்படியாக முன்னேறினவர். ஆனால் உதயநிதி அப்படி கிடையாது, 3 வருஷத்தில் வாங்கிட்டார். அப்போ அடிமட்டத்தில் கண்டு என்ன வரும்னா, இப்போ நம்ம 40 வருஷம் 50 வருஷம் கட்சியில் இருக்கோம், நமக்கு அந்த பதவி கிடைக்காதா? இப்போ வந்து பையன் ஒரே காரணம் கொடுத்தாங்களா? அதனால மக்களுக்கு சின்ன ஒரு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்வோம். ஆக்சுவலாக நாங்கள் பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே எங்கள் இதுவே தூக்கத்தில் கூட வந்து ஓட்டு போட சொன்னால் அங்கே தான் போய் போடுவோம். பட் நானே வந்து இந்த 5 இயர்ஸில் வந்து கொஞ்சம் கவர் பட்டிருக்கிறேன். அவரோட ஃபீல்டு ஒர்க்கு நல்லா இருக்கு. ஸ்டாலின் கிட்ட பிடிக்கும்ன்றது வந்து நான் வந்து பக்க டிஎம்கே, எங்கள் ஃபேமிலியே டிஎம்கே தான். ஸ்டாலின் அவங்க எல்லாமே பிடிக்கும். பட் ஆனால் அவர் பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்னன்னா, இப்போ எலெக்ஷனில் கூட சாதனை சொல்லாம ஆப்போசிட் வந்து இப்படி பண்றாங்க குறைய சொல்றது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. இபிஎஸ் வந்துட்டு நாங்கள் முன்னாடி எனக்கு இபிஎஸ் பற்றி அவ்வளோ தெரியாது. பட் ஆனால் அவர் வந்தும் முன்னாடி எந்த பேக்ரவுண்டு இல்லாமல் இப்போ அவர் தனியாக எடுத்து அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக பண்ணுறாருன்ற போது தட் இஸ் ஓகே, ஃபைன். அவர் நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸ்டாலினுக்கு வந்துட்டு ஃபுல் பேக்ரவுண்ட் நல்லா சப்போர்ட் இருக்குது. இருந்துமே அவர் இன்னும் நிறைய பண்ணல. அவர் இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம். பட் அவர் என்ன எலெக்ஷனில் இல்லைனாலுமே ஜெயிக்கலனாலுமே இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம். இன்னும் பண்ணலன்றது அது என்னோட கருத்து. இபிஎஸ் ஸ்டாலின் பார்க்க போனீங்கன்னாக்கா, ஸ்டாலின்ன்றது வந்து ஒரு பரம்பரை அரசியல்வாதியுடைய மகன். ஆனால் இபிஎஸ் வந்து அப்படி கிடையாது. அடிப்படை உறுப்பினர்ல இருந்து மேல வேணா ஸ்டெப்பா வந்தவர் அவரு. ஆனா இன்னைக்கு வந்து அவர் நல்லா சிறப்பா பண்றாரு. இபிஎஸ் குறை சொல்றவங்க மனுஷனே கிடையாது. அதான் உண்மை. அதாவது ஸ்டாலின் வந்து தப்பா சொல்லக்கூடாது. அவரையும் ஒரு கலைஞர் மகன்ன்றதால வந்து நம்ம அந்த கலைஞருக்கு இருக்கிற தகுதி அவருக்கு இல்லை. இப்போ அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இபிஎஸ் வந்து அவருக்கு கம்பேர் பண்ணாதீங்க. மக்களுக்காக சேவை பண்றத தவிர துரோகம் பண்ணல அவரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? இபிஎஸ் வந்து இப்ப நல்லா மக்களுக்கு செய்யறாரு. ஓரளவுக்கு மக்களுக்கிட்ட ஒரு சிரிச்ச முகத்தோட நல்லா பழகுறாரு.
இது பண்ணுறாரு. ஸ்டாலின்ட்டு எனக்கு பிடிக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. இபிஎஸ் கிட்ட செய்கிற நேர்மையான இது பிடிச்சிருக்கு. வந்து அவர் எங்கெங்க ஸ்டேட்டஸ் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு ஒர்க் பண்றாரு. ஏழைங்களை பார்த்து ஏதோ செய்யறாரு, அவ்வளவுதான். இனிமே அவர் அரசியல்ல வந்து களத்துல இறங்கினாதான் தெரியும் அவருடைய இது கேட்டது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பிடிக்குதுன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, அவ்வளோதான். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. ஸ்டாலின் வந்து ஒரு 10 வருஷமா அவங்க கட்சி ஆட்சி இல்லாமல் இருக்கிறதாலையும் மறுபடியும் வரத்துக்கு விடாமுயற்சி பண்ணினுக்கிறாரு. நல்ல ஆட்சி தான் நடத்துறாரு, அதான் தப்பு. குறைபாடு எதுவும் கிடையாது. மக்களை புரிஞ்சு நடக்கிறாரு. அவரு அவங்க பாரம்பரியத்தை பார்க்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க அதே தான். ஒன்றும் மக்களுக்கு ஒன்றும் செஞ்சால் மக்களுக்கு செய்யணுன்ற ஒரு நல்ல நோக்கம்லாம் ஒன்றும் வரல. இபிஎஸ் பாத்தீங்கன்னா இப்போ முன்னாடி ஜெயலலிதா கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் அவரும் இப்போ கரண்ட்ல எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த குடிமராப்பு பண்ணி வச்சுப்போம், அது பிளஸ் இந்த பழங்கள் எல்லாம் வந்து ஜூஸ் ஆக்கி இது பண்றது கிராமத்துல, அந்த மாதிரி நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்காரு. கிராம சைட்ல எல்லாம் ஏன்னா ஒரு விவசாயன்றதுனால நிறைய திட்டம் கொண்டு வந்து ஸ்டாலின் கிட்ட பிடிச்சனா இது வரைக்கும் அவர் சிஎம் ஆனது இல்ல. அதனால அதை பத்தி எனக்கு கரெக்டா தெரியல. இன்னொரு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, 10 வருஷமா அவங்க இப்போ கடந்த 10 வருஷமா அரசியல் இல்ல, மறுபடியும் உள்ள வந்தாங்கன்னா நல்லது பண்ணுவாங்களா இல்ல இருக்கிறத சூட பாப்பாங்களான்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பட் ஆனா எடப்பாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல போல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேலோட்டா பார்க்க சொல்லுது இந்த சிட்டி ஸ்மார்ட் சிட்டி ஆகுனது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லது. பாலிடிக்ஸே பிடிக்காதுங்க. ஆனா அவர் நல்ல இதுதான் பண்றாரு எனக்கு தெரிஞ்சு. இவர் முதலமைச்சர் எல்லாம் ஃபேமிலியாவே போகுது இல்லையா, எல்லாம் பரம்பரை அப்படியே வராங்க. அவங்க இருந்தாலும் அவங்க இது அது இவருடைய இது பார்த்தீங்கன்னா அவரோட இது சிம்பிளாக இருப்பார். எல்லாருமே அவர் போய் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர்கிட்ட இருக்கு. ஸ்டாலின் என்ன அப்படின்னா அவர் ஆகன்னு வரு, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி எனக்கு அவர் இன்ட்ரெஸ்ட். எடப்பாடி வந்தால் தான் எப்பவுமே நல்லா இருக்கும் கட்சி. முக ஸ்டாலின் வந்தாலும் வேஸ்ட். கருத்து மட்டும் தான் அவர் சொல்றா வந்தது இதுமா இருக்கு, இல்லை பெஸ்ட் முன்பாடு எதுவுமே இல்லை பெஸ்ட். அதான் பேச்சு மட்டும் தான் பேசிட்டு போற. இவர் வந்து எடப்பாடி சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டாக அவர் செய்கிறாங்க, அதாங்க. கோடிக்காலடிகள் எழுதும் வரலாறு காணும் முன்னேற்றம் இங்கே பல நூறு. கூடி உறவாகி உணர்வும் ஒன்றாகி வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் காவிரி நதிநீர் சலசல சலவென பிடிப்பவ கலகல கலவென ஏற்றம் பிறந்திட மாற்றம் துலங்கிட வெற்றி நடை போடும் தமிழகம். கோடிக்காலடிகள் எழுதும் வரலாறு காணும் முன்னேற்றம் இங்கே பல நூறு. கூடி உறவாகி உணர்வும் ஒன்றாகி வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே.